ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடை கேஸை பார்க்க போகிற சரகடை கேஸா இல்லை ஆனால் ஒன்றா வட்டமேசை மாநாடு, அதுவும் ஒரு ஹாலை வச்சு ஓயாமல் தேய்க்கிறீங்களேடா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஆன்ட்டிக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு ரோகிணி சப்போர்ட் பண்ண வராங்க. உன் சப்போர்ட்டை யாரிடையே கேட்டான்னு கண்ணா பின்னான்னு திட்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்படி போய்ப்பா பணத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க மீனா வந்து மஞ்சள் பை போட்டு அதில் ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சிருந்ததா சொன்னால் அதே பை அங்கே இருக்கும்னு சந்தேகம் வந்துச்சு. அதனால நாங்கள் போயிட்டோம், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு நாங்கள் ஏமாற்றி எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இது போனது வரையும் சரிப்பா, ஆனால் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையோட ஃப்ரீ அட்வைஸ் இது ஒரு பக்கம் இருந்தாலும் முல்லை முள்ளால் எடுக்கணும்னு கேள்விப்பட்டதுலையே அந்த மாதிரி எடுத்தோன்னு சொல்ல விஜயாவுக்கு அப்படியே உடலங்க. விஜய் தான் ஹெல்ப் பண்ணதுப்பா, பிடிச்சி குத்துங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மீனா ஒரு பக்கம் இந்த ஹாப்பி நியூஸை கொண்டாடுறதுக்காக சீதாவை பார்க்க போயிருக்காங்க. சீதாவை பார்த்து அவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுத்தோன்னே சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் சார் வேறு அவர்கிட்ட அமௌண்ட் கொடுக்க அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு தொலைஞ்சு போன அமௌண்ட்டு கூட கிடச்சிருச்சு, தொலைஞ்சு போன இதையும் கிடைக்கலங்கிறாரு. டே அப்பா உருட்டுறா நல்லா உருட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னையா இருக்குது, வீட்டில் சொல்லலை அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே வந்துட்டு நம்ம ஸ்ருதிக்கு ரவிக்கும் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசாக யாரோ வராங்களாமா. யாருன்னு பார்க்குறீங்களா, யாரோ யூடியூப் செலிபிரிட்டியாப்பா. அவங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க அலப்பறை பண்ணிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்தா அவர் சீக்கிரமாட்டாரு. மீனா ஒரு பக்கம் வாழைப்பூவடையும் பூசணிக்கால்வாவும் கொண்டு வந்து கொடுக்க, சரி என்னப்பா பண்ணுறது, 15 நிமிஷம் ஆகும் டிஷ் ரெடியாக, அதனால் அதுக்குள்ளே ஏதாவது கொடுப்போங்கிறதுக்காக இதை தூக்கி அங்கே வைங்க, அதுதான் இது அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, எப்படியோ ஸ்ருதி கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் அமௌண்ட் வேறு கொடுத்துறாங்க. அந்த அமௌண்ட் வாங்கிட்டு வந்து மீனாட்ட கொடுக்க இதை பார்த்தோன்னே ஓடலை நம்ம விஜயாவுக்கு கோவமாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.